யாரை தொட்டால் தீட்டு என்று இந்த உலகம் ஒதுக்கி வைத்ததோ அப்படிப்பட்ட குஷ்டரோகிகளை இயேசுநாதர் நேரில் தொட்டு அவர்களை சுகத்தை தந்து சமுதாயத்தில் சம உரிமையாக வாழ வைக்கின்றார். தீண்டாமை என்கின்ற எண்ணம் இயேசுநாதருடைய மனதில் இல்லாமல் ஏழைகள் அந்நியர்கள் வாழ்கின்ற கலிலியா சமரியா பகுதிகளே அவர் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக இந்தியாவிலே அன்னை தெரீசா ஒடுக்கப்பட்ட தீட்டுப்பட்டவர்களாக காணப்பட்ட குஷ்டரோகியின் மத்தியிலே ஊழியத்தை செய்து கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றினார்கள். மனுஷகுமாரன் ஊழியத்தை கொல்லவும் வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்டும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊருக்குள்ளாக நுழையக்கூடாது, கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று தள்ளப்பட்ட மக்களாக, தீட்டுப்பட்ட மக்களாக, ஒதுக்கப்பட்ட மக்களாக காணப்பட்ட தலித் மக்களை மிஷனரிமார்கள் ஆதரித்து கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றி இன்றைக்கு சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்குள்ளாக வைத்தார்கள். தமிழ் மொழியிலே ஆண்டவரை துதித்து பாட புதிய நம்பிக்கை ஆராதனை கீதங்கள் அனைத்து கிறிஸ்துவ புத்தக சாலைகளிலே கிடைக்கின்றது. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, இந்த நாள் தந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். என் அன்பு திருச்சபையே, இந்த நாளுடைய தியான பொருளாக டச் வித் அன்டச்சபிளாக தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்ற தலைப்பிலே அவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் வாழ்கின்ற தாய்நாடாக இந்த மண்ணினுடைய மைந்தராக நாம் இருக்கின்றோம். இந்த மண்ணில் வாழ்கின்ற நமக்கு தருகின்ற மரியாதையை பார்க்கும்போது மிருகங்களும் மிக முக்கியமாக குறிப்பிட்ட மிருகங்களுக்குள்ளாக அவைகளுக்குள்ளாக இருக்கின்ற மரியாதை மனிதர்களுக்கு கொடுப்பதில்லை. மிருகங்களை நேசிக்கின்ற மனிதர்கள், கடவுளின் சாயலாக வாழ்கின்ற மனிதர்களை மதிக்காத இனமாக ஜனமாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிருகங்களை நேசிக்கின்றான், அகமனிதர்களை வெறுக்கின்றான். ஏனெனில் கேட்கும்போது அவன் நம்மை கொடுமைப்படுத்துகின்றவனாக காணப்படுகின்றான். ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கின்ற மாணவர்களுடைய புத்தகங்களை பார்க்கும்போது தீண்டாமை ஒரு பாவம் என்றும், தீண்டாமை ஒரு பொறுக்குற்றம் என்றும், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்றும் பார்க்கின்றோம். இதை மறந்து மனிதர்களை வெறுக்கின்றவர்களாக, மனிதர்களை பிரிக்கின்றவர்களாக இன்றைக்கு காணப்படுகின்றோம். கடந்த ஆண்டுகளிலே கொரோனா என்ற வைரஸ் மூலமாக சொந்த மனிதர்களையும் சொந்த ஜனங்களையும் வெறுத்து பயந்து பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஒருவேளை யாருக்காவது தொழில்நோயாக காணப்பட்டாலும் அவர்களை நாம் பிரித்து வாழ்கின்றவர்களாக, மறந்து வாழ்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். மனிதர்களை மதிக்காத தேசத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சாஸ்திரம் மூலமாக
தலையில் இருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள் என்றும், கால்களில் இருந்து பிறந்தவர்கள் சூதர்கள் என்றும் 4 விதமாக மனுவாத சாஸ்திரம் பிரிக்கின்றது மனிதர்களை. ஆனால் தலித் மக்களாக தேச குடிமர்களாக வாழ்ந்த நம்மை அவர்கள் மனிதர்களாகவே எண்ணாமல் பிரிக்கின்றார்கள். இவர்கள் மனிதர்கள் அல்ல, மிருகங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தையும் தலித் மக்களாக காணப்படுகின்ற ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மலையில் வாழ்கின்ற மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் கொடுக்கவில்லை. அன்பு திருச்சபையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியில் தான் கடந்து கடல் கரைகளை கடந்து நம்மை நேசிக்கின்றவர்களாக இயேசுநாதருடைய அன்பை காண்பிக்க மிஷனரிமார்கள் வந்து இந்த தலித் மக்களை ஆதரித்து நமக்குள்ளாக கல்வியையும் நமக்குள்ளாக சுகத்தையும் பலனையும் தர மருத்துவமனைகளையும் தந்து நம்மை வாழ வைத்தவர்களாக கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றினவர்களாக காணப்படுகின்றார்கள். இன்றைக்கு பார்க்கும்போது இந்த தலித் சமுதாயத்திற்குள்ளாக மாபெரும் புரட்சி வருகின்றது என்று காணப்படுகின்றது என்றால் அது கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக. என் அன்பு திருச்சபையே, இந்த நாளுடைய தியான பொருளாக நாம் பார்க்கும்போது டச்சிங் வித் அன்டச்சபிளாக, தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்ற நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை பார்க்கும்போது இயேசுநாதர் மக்கள் மத்தியிலே போதித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்துக்குள்ளாக தள்ளப்பட்ட மனிதனாக, ஒடுக்கப்பட்ட மனிதனாக, தீட்டுப்பட்ட மனிதனாக, சமுதாயத்துக்குள்ளாக வெளியே வாழ்கின்ற மனிதனாக ஒரு குஷ்டரோகி கண்டு ஓடி வருகின்றான். இயேசுநாதரை பார்க்கின்றான். என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கும் முடிந்தாலே முடியட்டும் என்று இந்த மக்கள் கல்லினால் அடித்து கொண்டினாலும் நான் மரிக்க சித்தமாக இருக்கின்றேன். ஓடி வருகின்றான். எப்படியாவது இயேசுநாதரை பார்க்கும்போது என்னுடைய குஷ்டரோகம் நீங்கும், இதுதான் அனுகிரகமான நேரம், என்னுடைய வாழ்க்கை மாற என்று ஓடி வருகின்றான். இயேசுநாதரின் முன்பதாக வந்து இனிமேல் இரக்கம் காண்பியும் என்று கேட்கின்ற நேரங்களாக அவன் நிற்கின்றான், காதரை அழுகின்றான். இயேசுநாதரோ ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, தீட்டுப்பட்டவனாக காணப்பட்ட அந்த குஷ்டரோகியை பார்க்கின்றார். ஒருவேளை இயேசுநாதர் சொல்ல முடியும், என்னுடைய குஷ்டரோகம் இன்றைக்கு நீங்குகின்றது, நீ செல்லு என்று. ஆனால் இயேசுநாதர் அப்படி செய்யவில்லை. அவனுடைய கூக்குரலை கேட்டவராக, அவன் மேல் அக்கறை கொண்டவராக அவனை தொடுகின்றார், அவன் மேல் கைகளை வைக்கின்றார். அவன் மேல் கைகளை வைக்கும்போது அவனுடைய குஷ்டரோகம் நீங்குகின்றது. அவன் செல்கின்றான். சமுதாயத்துக்கும் சபைக்கும் முன்பதாக சொல்லு சாட்சி பகிர்கின்ற வாக்கியாக வாழ்கின்றான். அன்பு திருச்சபையே, ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இயேசுநாதர் செய்கின்ற மாபெரும் அற்புதம் சமநீதியை தருகின்றார், சமத்துவத்தை காண்பிக்கின்றார். தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்ட அவனுக்கு புதிய வாழ்வை தருகின்றார். இல்லாதவர்களை தொடுதல் என்ற வார்த்தையாக இயேசுநாதர் காண்பிக்கின்றார். ஒரு புதிய பாடத்தை அவர்களுக்குள்ளாக காண்பித்து சமுதாயத்தை மாற்றுகின்றார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை பார்க்கும்போது சிரியா நாட்டின் ராஜானுடைய போர் அதிபதிக்கு குஷ்டரோகமாக காணப்படுகின்றது. இந்த குஷ்டரோகத்தை நீக்க வேலைக்கரையாக அடிமை பெண்ணாக வாய்க்கின்ற சிறு பெண் மூலமாக விடுதலை பெற்றுக்கொண்ட நிகழ்வை நாம் பார்க்க முடியும். அந்த சிறு பெண் சொல்கின்றார், எங்களுடைய தேசத்துக்குள்ளாக மாபெரும் பெரிதான தீர்க்கதரிசி இருக்கின்றார். அவரிடத்துக்கு போகும்போது அவருடைய கண்ணீர் மாறும் என்று விரோதிகளை நேசிக்கின்ற, அந்நியர்களை சிநேகிக்கின்ற
மாபெரும் அன்பை கொண்டவளாக அடிமை பெண் காணப்படுகின்றார். ஈசா சொன்ன வார்த்தைக்கு அவன் செல்கின்றான். யோர்தானுக்குள்ளாக 7 முறை முழுகின்றான். அவனுடைய குஷ்டரோகம் நீங்குகின்றது. புதிதான மனிதனாக காணப்படுகின்றான். சிறு பிள்ளை போல மாறுகின்றான். அவனுடைய வாழ்க்கை மாறுகின்றது. புதித மனிதனாக வாழ விரும்புகின்றான். சிறு பிள்ளையுடைய வார்த்தை பெரிதான போர் சேவகனுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது. அதைத்தான் டச் வித் அன்டச்சபிளாக, தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்ற வார்த்தையாக, தீண்டத்தகாதவர்களாக காணப்பட்ட ஒரு அடிமை பெண் வார்த்தை போர் தலைவனுடைய வாழ்க்கையை மாறுகின்றது. என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, தீட்டுப்பட்ட மக்களாக இன்றைக்கு சமுதாயத்தில் வாழ்கின்றவர்களை நாம் எப்படி மதிக்கின்றோம், எப்படி அவர் மேல் கருணை காண்பிக்கின்றோம்? அதைத்தான் அவரோ ஒடுக்கப்பட்டவராக, அவர் சிலுவையிலே தொங்கினவராக, கேலி செய்தவராக தொங்குகின்றார். தீட்டுப்பட்டவராக அந்த சிலுவை மரத்துக்குள்ளாக நிற்கின்றார். என் அன்பு திருச்சபையே, இயேசுநாதரை நேசிக்கின்றவர்களாக, இயேசுநாதரை பின்தொடர்கின்றவர்களாக அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தீட்டுப்பட்ட மக்களை ஆதரிக்கின்றவர்களாக, தீட்டுப்பட்ட மக்களாக வாழ்கின்றவர்களை ஆதரிக்கின்றவர்களாக, அனைவரும் நேசிக்கின்றவர்களாக வாழ அழைக்கின்றார். நாம் திருப்பந்தி என்றும் ராபோஜனம் என்றும் அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய இரத்தத்தையும் புசிக்கின்றோமே. அது புசிப்பதன் மூலமாக சம உரிமையை பெற்றுக்கொள்கின்றோம். சபைகளுக்குள்ளாக பாகுபாடு என்று அனைவரும் சமம் என்ற உரிமையை பெற்றுக்கொண்டு சகோதர ஸ்நேகத்துக்குள்ளாக வாழ்ந்து இயேசுநாதர் வரும் வரைக்கும் நாம் செய்கின்றவர்களாக, நன்மையை செய்கின்றவர்களாக, தீட்டுப்பட்ட மக்கள் என்று யாரும் ஒதுக்காமல் நேசிக்கின்ற அணைக்கின்ற கரங்களாக அந்த வாழ்க்கையை மாற கடவுள் அழைக்கின்றார். இதைத்தான் கிறிஸ்துவின் நோக்கமாக நம்மை தெரிந்து கொண்ட எண்ணமாக நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக காணப்படுகிறது. இப்படி செய்யும்போது இந்த வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கையாக, பலனை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையாக, நன்மை செய்கின்ற வாழ்க்கையாக கடவுள் செய்வாராக. ஆமென். இரக்கத்தின் ஐஸ்வரரே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட விதத்துக்காக நன்றி சொல்கின்றோம். தீட்டுப்பட்ட மக்கள் என்று யாரையும் ஒதுக்காமல் உடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து உமக்கு பங்காளிகளாக வாய நீர் எங்களை அழைக்கின்றீரே. அதை உண்மையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து உமக்குள்ளாக நாங்கள் வாய கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த பிரசன்னம் எங்களோடும், என் குடும்பங்களோடும், எங்கள் திருச்சபைகளோடும், எங்கள் தேசத்துக்களோடும் இருக்க கிருபை செய்யும் சுவாமி. அனைவரும் ஆதரிக்கின்ற கரங்களாக, நேசிக்கின்ற கரங்களாக நீர் எங்களை தகுதிப்படுத்த எங்கள் நடத்த அழைக்கின்றோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுமாய் ஆண்டவர் ரட்சகரும் மீட்புமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் ஜெபம் பிதாவே. ஆமென். Audio Jungle.